சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்தே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இந்த மாசத்துல விசேஷம், பயங்கரமான விசேஷம், ஒரே விசேஷம் தாங்க. பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை, இது முக்கியமான அமாவாசைனா 3 அமாவாசை தான். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாதி அமாவாசை. மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய 24ஆம் தேதி, ஜூலை மாசம் 24ஆம் தேதி. எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம், வேற எந்த விசேஷம் கிடையாது. மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம். எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது, தெரியுங்களா? விருச்சக ராசியை பொறுத்தவரை மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காலும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு காரியத்தை சூப்பரா முடிக்கக்கூடிய திறமையான குணம் விருச்சக ராசிக்கு அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, இவங்கள மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. விருச்சகத்துடைய தொடர்பு இப்படிதான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் எப்போதுமே பாருங்க விருச்சகத்துக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. பாருங்க, திறமையான ஆற்றல் இருக்குங்க. எல்லா விஷயத்திலையும் நல்லா திறமையான குணம் விருச்சக ராசியில எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. தயவு செய்து நம்ம எல்லா வீடியும் கொடுக்கறதுதான். மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு லக்ன அடிப்படையில எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்கும் பாருங்க. விதி ஜாதகத்துல லக்ன அடிப்படையில, அதான் பிறந்த நேரம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு நீங்க பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு இத்தனை வயசுல நடக்கும், இந்த விஷயம் நடக்காது, இப்படிதான் வாழணும், இப்படிதான் போகணும், இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க? லக்ன அடிப்படையில விதிஜாத திசா புத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க. அதை கரெக்டா அதை மேட்ச் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் மேட்ச் பண்ணிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க, ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யுமா? ஃபர்ஸ்ட் உயிர் தானே வேலை செய்யும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொதுவான பலனை பாருங்க, ஜாதக தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுக்க சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ரீசன் இதுதான். இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகமைப்பு பார்க்கவும் உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசியில 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் குரு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க, அதாவது மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் சஞ்சாரம் செய்வாங்க. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள். கரெக்டா 9ஆம் இடத்துக்கு எப்போ வர்றாருன்னா சூரியன் ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். நல்லா பாத்துக்கணும், ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானுடைய வீட்டுக்கு கடக ராசிக்கு வர்றாரு. அடுத்து பாருங்க, இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடம் லாபத்துக்கு வராது. 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துக்கு பாருங்க, புதனும் ஒரு சிலதுக்கு அப்புறம் மாறுவார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். பொதுவா பாருங்க, ராசி அதிபதி நல்லா வந்துட்டாரு. இப்ப இது நாள் வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருன்னா, ஒரு வாடகை வீட்டுல இருந்தாருன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப சொந்த இடத்துல இருக்கிறவங்க வாடகை வீட்டுல இருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா நட்பு கிரக வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய் இருக்கிறாரு.
அது இல்லாம இந்த சூரியன் எப்ப வர்றாருன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு கரெக்டா ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி உங்க பக்கம் வரப்போகுது. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா விருச்சக ராசி எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வந்துடும் பாத்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். தோல்விங்கிறதே வராது பாத்துக்கோங்க. ஏன்னா வெற்றிக்கான நேரம் தான் இந்த ஜூலை மாசம். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா இருக்குங்க. அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க விருச்சக ராசி. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். தோல்வியல் கிடையாது. ஏன்னா லைஃப்ல சூப்பரான ஒரு அனுகூலமா வருது இப்ப. ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நிறைய குழப்பத்துக்கு போய் ஒரு மன தடுமாற்றத்துக்கு போய் எல்லாமே பாருங்க வருமானம், குடும்பம், வேலை, தொழில், உத்தியோகம் இது எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. விருச்சக ராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இப்படி இருந்ததே கிடையாது வாழ்க்கையில, இந்த மாதிரி நான் பிரச்சனையை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டது யாருன்னா அந்த விருச்சக ராசி தான். குடும்பம், வருமானம் எல்லாத்துலயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியா, மன ரீதியில ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில் எல்லாத்துலயும் சரி. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப படிப்படியா உங்களுடைய பிரச்சனை குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்னும் சரியாகல. கண்டிப்பா இனிமே குறையும். இந்த ஜூலை மாசத்துல பாருங்க. சொந்தமா தொழில் பண்றவங்க தொழில ஆரம்பிங்க. ஏன்னா எடுத்தோன்னே தொழிலுக்கு போயிட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி. இப்ப தொழில் பண்ணுங்க. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் எப்ப ஜூலை மாசம் வராரோ கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். பொருளாதாரம், வருமானம், இன்கம் நல்லா இருக்குங்க. இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ கண்டிப்பா பண்ணிக்கோங்க. இடம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் உங்க கண்டிப்பா அம்மா அப்பாவுடைய சொத்து பிரச்சனை இருக்கும். இந்த சொத்தை வித்தா இவ்வளவு எனக்கு பணம் வரும், அம்மாவுடைய சொத்து அப்பாவோட சொத்துல இந்த வழக்கு இருந்தா இதை சரி பண்ண எனக்கு பணம் கிடைக்கும் சொல்லி நிறைய வெயிட் பண்றீங்களா, கண்டிப்பா அந்த சொத்து மூலமாக அனுகூலமா வரும். நான் சொந்தமா வீடு கட்ட போறேன், இடம் வாங்க போறேன்னா கண்டிப்பா வாங்கிருங்க. எதனால வாங்க சொல்றோம்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாரு. ராகு நேரத்துல இந்த குரு பகவான் போறாரு 2ஆம் வீட்டு அதிபதி. அப்ப வீட்லயோ இடங்களையோ காசு பணம் வரப்போகுது, திடீர்னு வரப்போகுது. அப்ப கண்டிப்பா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கங்க. விருச்சக ராசி பக்காவா இருக்கு பாத்துக்கு. இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப வீடு, இடம், பூமி மூலமாக நிறைய காசு பணத்தை பார்க்கலாம். தடைகள் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நிறைய பேர் திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, மன வாழ்க்கையில ஒரு கலகத்தை பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். பாத்துக்குங்க. அதிகமா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருக்குங்க. பிடிச்ச பிற திருமணம் பண்ணுவாங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜூலை மாசத்துக்கு முன்னாடியே வரலாம், இல்ல பின்னாடியும் வரலாம். ஆனா ஜூலை மாசத்துக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலையில ஒரு பதவி கிடைக்கலாம். அரசாங்க வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு மேல் பதவி கிடைக்கலாம். இல்ல அரசாங்க வேலைக்கு புதுசா எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா அவங்க அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அரசாங்கம் மூலம் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புல தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. திடீர் லாட்ரி யோகம் நிறைய கிடைச்சிருப்பாங்க. அதாண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். தொழில் பண்ணக்கூடியவங்களும் தாராளமாக, வேலை உத்தியோக வெளிநாட்டுல பாக்குறவங்களாம் கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க. கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் பாருங்க. நீங்க எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் சாங்ஷன் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் வரும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, மருத்துவ வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே பக்காவா இருக்கு பாருங்க. அப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இனிமேதான் வருது. இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். லாப வருமானம் பாருங்க சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். இனிமே தோல்வியே கிடையாது. ஐடிஐ பில்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. மிஸ் பண்ணிட வேண்டாம். அரசியல் ஃபீல்ட்னா சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பாருங்களேன். அதாவது விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், நல்ல அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க விசாகனத்துல பிறந்தவங்க. இனிமே தைரியமா இறங்கியாட்டீங்க. எல்லாமே வெற்றியா வருது. தோல்விக்கே இல்ல, தோல்விக்கே வேலை இல்லை. விசாகனத்துல பிறந்தவங்க தோல்விக்கே வேலை இல்லை. இனிமே 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குரு நிக்கக்கூடிய ராகுடைய கல்விகள் கண்டிப்பா ராகு யாருன்னா நல்லா இருக்காரோ கண்டிப்பா இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ சூப்பரா இருக்கு பாத்துக்கு. ராகு ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப விருச்சக ராசி சூப்பரா டைமிங் பக்காவா இருக்கு. அதாவது இந்த நான் சொல்றது இந்த விசாகனத்துல பிறந்தவங்க டைமிங் பக்காவா இருக்கு. அடுத்த பத்தி அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையும், நல்ல ஒரு திறமையான ஆற்றலும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும்.
எது வந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படாம தைரியமா இறங்கியாட்டீங்க, எல்லாமே வெற்றியா வரும். வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா பாத்துக்குங்க. இது அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க. எடுத்த காரியம் வெற்றி. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டேன் நல்ல ஒரு புத்திசாலி குணம் வரும், நல்லா டேலண்டான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. எப்படி கேட்டேன் பிறந்தவங்க நல்ல டேலண்டான குணம், நல்ல அறிவாற்றல் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் வரும் பாருங்க. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. கேட்ட நேரத்துல பிறந்தவங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. ஆனா ஒரு செலவு ஒரு கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். மற்றபடி எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய ஜூலை மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.